ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல ஒரு எம்ப்ளாய்க்கு எப்படி செலெக்ஷன் கிரேட் அல்லது ஸ்பெஷல் கிரேட் இனிஷியேட்டர் லாகின்ல எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இனிஷியேட்டர் லாகின்ல லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹியூமன் ரிசோர்ஸ் ஐக்கானுக்கு உள்ளாடி ஜிடிஎன் பே சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இன்க்ரிமெண்ட் டேபை கிளிக் பண்ணுங்கள். இன்க்ரிமெண்ட் அஸ் ரிவார்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிறதுல அந்த எம்ப்ளாயோட ஐடியை டைப் பண்ணுங்கள். கோ கொடுத்தீங்கன்னா நெய்ம் வரும். அதில் ஆக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆக்ஷனில் போயிட்டு இதில் கிரியேட்டுன்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இன்க்ரிமெண்ட் டேட்டு அவங்களோட செலெக்ஷன் கிரேட் அல்லது ஸ்பெஷல் கிரேடோட அந்த டேட்டு கொடுங்க. இன்க்ரிமெண்ட் டைப்பில் அது என்ன எதுன்னு கொடுங்க. செலெக்ஷன் கிரேட் ஸ்பெஷல் கிரேட் அது இதில் கொடுங்க. நம்பர் ஆஃப் இன்க்ரிமெண்ட் செலெக்ஷன் கிரேடுக்கும் ஸ்பெஷல் கிரேடுக்கும் 2 தான் வரும், 2 கொடுங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களோட அந்த செலெக்ஷன் கிரேட் ஸ்பெஷல் கிரேட் அதில் உள்ள ப்ரொசீடிங்கில் இருக்கிற ஆர்சி நம்பரை கரெக்டாக அந்த ஆர்சி நம்பர் ப்ளஸ் அந்த டேட்டும் அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கக்கூடிய ரீசன் காலத்தில் அந்த ரீசனை அதில் டைப் பண்ணுங்கள். ரிமார்க்ஸ் மாதிரி நீங்கள் எது வேணாலும் அதில் டைப் பண்ணலாம். செலெக்ஷன் கிரேட் ஸ்பெஷல் கிரேட் இல்லை உங்களுக்கு 10 years கம்ப்ளீட்டட் அப்படி ஏதாவது நீங்கள் டைப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆல்ரெடி இருக்கிற அமௌண்ட்டு ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் அமௌண்ட்டு ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் கரெக்டாக வருதான்னு நீங்கள் ஒரு செக் பண்ணிவிட்டு ரிவ்யூ ப்ளஸ் பண்ணுங்கள். இதில் கரெக்டான அப்ரூவல் குரூப் கொடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வரும்போது ஆட் அட்டாச்மெண்ட் இருக்கும், அதில் போயிட்டு உங்களோட அந்த ப்ரொசீடிங் ஆர்டர் ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க எஸ்ஆரில் பதிச்சு, அந்த ப்ரொசீடிங் காப்பியை நீங்கள் இதில் பிடிஎஃப் ஆட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதோட ஹெட்டிங்ஸ் கரெக்டாக கொடுத்து நீங்கள் இதில் அட்டாச் பண்ணலாம். எய்டட் ஸ்கூல்னால் உங்களுக்கு டிஓ அட்டெண்டு வாங்கியிருப்பீங்க ப்ரொசீடிங் ஆர்டர். கவர்மெண்ட் ஸ்கூல்னால் உங்களோட ஹெச்எம் ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஹெச்எம்ஸுக்குன்னா உங்களுக்கு டிஓ அல்லது சிஓ ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டரோட காப்பியை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணணும். 2 பேஜாக இருந்ததுன்னா சிங்கிள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இதில் அட்டாச் பண்ணி இதில் அப்ளைங்கிறத கொடுங்க. அப்ளை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அட்டாச் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. ஓகே, அடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேயா, சப்மிட் பண்ண பிறகு நீங்கள் அப்ளை பண்ணது அதில் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு திரும்பவும் நீங்கள் அதே ப்ராசஸில் இன்க்ரிமெண்ட்டு கிளிக் பண்ணினீங்கன்னா திரும்ப எம்ப்ளாயி ஐடி கொடுத்து நீங்கள் இதில் செக் பண்ணலாம். ஆக்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் இதில் இன் ப்ராசஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த அப்ரூவல் பெண்டிங் காட்டும். ஓகேயா, இனிஷியேட்டர் லாகின்ல நீங்கள் கொடுத்த அந்த செலெக்ஷன் கிரேட் அல்லது ஸ்பெஷல் கிரேட் என்ட்ரி ஓகே ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு திரும்பவும் ஹியூமன் ரிசோர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு திரும்பவும் ஜிடிஎன் பே சர்வீஸை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் செக் பண்ண மாதிரியே திரும்ப ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். இன்க்ரிமெண்ட் அஸ் ரிவார்ட் எம்ப்ளாயி ஐடி கொடுங்க. எம்ப்ளாயி ஐடி கொடுத்துட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட நேம் வரும். அதில் அந்த ஆக்ஷன் டேபை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி அந்த கிரியேட்டிவ் கீழே அது ஓகே ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் இப்படி வரும். இதில் நீங்கள் வேணால் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது யார் அந்த அமௌண்ட்டெல்லாம் கரெக்டாக வருதான் செக் பண்ணி யார் அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ரிலேட்டடாக வீடியோ வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.